எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதை தான் தர்மம்பாங்க. தர்மத்தில் பல வகை இருக்குது. அதில் முதல் வகை, முக்கியமான வகை, தன்னால் ஹெல்ப் பண்ண முடியலைனாலும் அடுத்தவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காம இருக்கிறதும், காயப்படுத்தாமல் இருக்கிறதும் மிகப்பெரிய உதவி. அதுக்கப்புறம் தான் மற்ற தான தர்மங்கள்லாம் வருது. தர்மம் ஒரு மனுஷனுக்கு இக்கட்டான சூழ்நிலையில், அது பணமாகவும் இருக்கலாம், சாப்பாடாகவும் இருக்கலாம், ஒரு துளி தண்ணியாகவும் இருக்கலாம், இல்லை கிழிஞ்சு போன ஆடையாகவும் இருக்கலாம். இது எது செஞ்சாலும் அது தானம் தர்மமாக தான் மாறும். பிள்ளைகளையும் உங்களுடைய வம்சங்களையும் புண்ணியம் என்னும் பெரிய கேடகம், அதாவது பலத்த ஒரு பெரிய சுவர் மதில் மாதிரி இருந்து உங்கள் குடும்பங்களை, வம்சங்களையும், வழி வழியாக வர்ற சந்ததியினரையும் பாதுகாக்கும். அதனால் மிகச்சிறந்த தானமாகிய அடுத்தவர்களுடைய காயப்படுத்துதலையும், தேவையில்லாத வீண் பிரச்சாரங்களையும் விடுவது மிக மிக நல்ல தர்மம். எந்த கடவுளும் எனக்கு பூஜை புரஸ்காரம் வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனிடம் சொல்வது உண்டோ? கிடையவே கிடையாது. அதனால் அந்த தான தர்மங்களையும், பாலாபிஷேகங்களையும், பூஜை புரஸ்காரங்களையும் ஏழை எளியவர்களுக்கும், அதாவது கைவிடப்பட்டவராக இருக்கட்டும், ஒரு தவறான முறையில் இந்த உலகத்துக்கு வந்த ஒரு அழகான அரும்பாக இருக்கட்டும், முட்டாக இருக்கட்டும், அதற்கும், இல்லையில் தன்னால் இயலாத, கைகாலை இல்லாமல் தன்னால் இயலவே இயலாதவர்களுக்கும், முதிய மக்களுக்கும், புறக்கணிக்கப்பட்ட ஆதரவு இல்லாத முதியவருக்கும் செய்வ தான தர்மங்கள் மிகவும் கடவுளுக்கு பிரியமானவை. அதேபோல் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்வழி காண்பிப்பது மிக 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 பெரிய தர்மம். பணம் சேர்ப்பது தர்மம் அல்ல. உன்னுடைய வம்சத்திற்கு, உன் இளைய தலைமுறையினருக்கு நற்பண்புகளை பாழாகவும், நல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்களை வயிறார கொடுப்பது போன்று மூளையை நிரம்ப செய்தாலே இந்த சமுதாயமே ஒரு நிலை நல்ல வழியாக வந்தடையும். வாழ்க வளமுடன். நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கணும், மங்களம் உண்டாகட்டும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன். இயன்றவரை உதவுங்கள். நானும் உங்களை மாதிரியே ஒரு சில என்னால் முடிந்ததை செய்வதற்கு தயங்கியதும் இல்லை, அஞ்சியதும் இல்லை. நன்றி.